ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. 19ஆம் தேதி நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அதுவும் ஒரு செவ்வாய்க்கிழமையில ஒரு சங்கடஹர சதுர்த்தி வந்தா அவ்வளோ விசேஷம் பிள்ளையாருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. பட் இன்னைக்கு சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறாரு. சரி, எப்படி இருக்கு 12 ராசிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசி பலனோட மட்டும் இல்லாமல் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் சுபதினத்தில் இருக்கு. என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அதே தான். சந்திரன் 3ஆம் இடத்துல தான் இருக்காரு. நம்ம நேத்திக்கு சொன்னோம், அம்மாவோட சண்டை போடாதீங்க, வாக்குவாதம்லாம் இருக்காதீங்க அப்படின்ட்டுன்னு. பட் இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்குமானா கண்டிப்பாக இல்லை. ஸோ எவ்ரி டே இஸ் அ டிஃப்ரெண்ட் டே தாங்க. அண்ட் மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஸோ ஷேர்லாம் வாங்குவீங்க அப்படின்னா இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறது, ஷேர்ஸ் வாங்குறது, பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுங்க. கடன் மட்டும் வாங்காதீங்க. ஜென்ரலாக செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு ஜென்ரலி இப்போ இந்த செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருக்காரு, அதுவும் 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்படிங்கும்போது கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ ரொம்பவுமே ஒரு சாதகமான ஒரு இதை கொடுக்காது. இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தியில் அதுவும் செவ்வாய்க்கிழமையில நம்ம ராசிநாதன் வேற நீச்சமாக இருக்காரு. ஸோ ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணணுமா அப்படின்னீங்கன்னா, லாபத்தில் தேங்காய் மாலை போடுங்க. ரொம்ப விசேஷம். ஒரு 11 தேங்காய் எடுத்துக்கோங்க, அதை மாலையாக சணலில் கட்டிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பிள்ளையார் கோயிலில் கொண்டு போய் கொடுத்து உங்கள் பிரார்த்தனை எல்லாமே நிறைவேறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸோ லாபத்தில் தேங்காய் மாலை கட்டி போடுவது மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அற்புத பலனை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கும்? சந்திரன் நமக்கு 2ல் தானே இருக்கிறாரு. ஸோ நேத்தி மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குமா? நேத்திக்கு நம்ம சுபதினம் பார்த்துட்டு பண்ண பரிகாரத்தில் ரொம்ப அந்த சந்திரன் நமக்கு பிரச்சனையெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு சிலருடைய வேர்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சில நல்ல விஷயங்கள் உங்களுடைய ஆஃபீஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான். ஸோ 10ல் சனி இருந்தால் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பாரான்னா கிடையவே கிடையாது. சனி அவருடைய வீட்டில் நல்ல சுகமான ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பதவி உயர்வு விஷயம், உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வரலாம், சம்பள உயர்வு மெசேஜ் வரலாம், உயர் அதிகாரிகளோட சில பாராட்டுகளை பெறலாம், ஆஃபீஸில் நீங்கள் நினச்ச மாதிரி ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். இப்படி நமக்கு சாதகமான சில விஷயங்கள் நடக்கும் பொழுது இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு சாயங்கால நேரத்தில் கூட மெசேஜாக வரலாம், இமெயிலாக வரலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரலாம். ஸோ வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஈவினிங் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நல்ல விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. ஸோ அதற்கு காலையிலேயே நம்ம போய் ஒரு கடவுளுக்கு நன்றி சொல்லலாமான்னா, சங்கடஹர சதுர்த்தி, அதனால் கண்டிப்பாக விநாயகருக்கு போயிட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்க. முடிஞ்சால் இன்றைக்கி நீங்கள் அரிசி வெல்லம் 2ம் கோயிலுக்கு தானம் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல விஷயங்களும் கிரக தோஷங்களுக்கான ஒரு நிவர்த்தியுமாச்சு. மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சத்ரு நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மறைமுக சத்ரு 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஸோ வேலை செய்கிற இடத்துல நம்மள்ட்ட நல்லா பேசுவான். ஐயோ, நீ தான்ப்பா என் ஃப்ரெண்டு, உன்ன மாதிரி உண்டா, உனக்கு நான் அப்படி பண்ணித்தரேன் இப்படி பண்ணித்தரேன்னு. பட் அவனே நமக்கு சத்ருவாக இருப்பான். இந்த பேக் ஸ்டாபிங் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ, இவனா நமக்கு இதெல்லாம் பண்ணான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். இது மிதுன ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் ஏமாளிகள். நிறைய ஏமாற்றங்கள வாழ்க்கையில அடுத்தவனுக்கு செஞ்சு, அடுத்தவனுக்கு குடுத்து ஏமாந்தது யாருன்னா, மிதுன ராசிக்காரர்களாக தான் இருப்பீங்க. ஸோ சந்திரன் நம்மளுடைய ராசியிலே இருக்கும்போது, இன்னைக்கு எவன்ட்டயாவது ஏமாறாம இருங்க. ஆஃபீஸில் ஒரு ரூ. 10 குடு, இத உடனே சாயந்தரம் தரேன்னுவான். 10 வருஷம் ஆனா கூட குடுக்க மாட்டான். அதனால உங்களுடைய யார்ட்டயாவது இன்னைக்கு கடன் தராங்க கேட்குறாங்க அப்படின்னாலே, அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. இன்னைக்கு யாராவது உங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா, இல்லைப்பா சாரி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ இன்னைக்கு ஏமாறாமல் இருப்பது உங்களுடைய சாமர்த்தியம். மிதுன ராசி நேயர்கள் இமோஷ்னலி வெரி வீக். யாராவது கொஞ்சம் ஐயோப்பா நீ தான்ப்பா எல்லாமே, உன்ன மாதிரி இந்த உலகத்திலே கிடையாது, கர்ணன்லாம் கூட அடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டபக்குன்னு விழுந்துருவாங்க அதில். ஸோ இந்த இமோஷ்னல் செட்பேக்ஸ்லாம் இல்லாமல் இன்னைக்கு மனசை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு, இன்னைக்கு நான் ஏமாறவே கூடாது, அதுவும் சுபதினத்தில் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இந்த நாளை ஆரம்பிங்க. சூப்பரான டேயாக இருக்கும். சரி, விநாயகருக்கு இன்னைக்கு நம்ம எதாவது செய்யணும் இல்லையா?
சாயங்காலம் சதுர்த்தியில ஒரு அபிஷேகத்துல கலந்து கொள்ளுங்க. அபிஷேகத்துக்கான பொருள்லாம் தானமா கொடுங்க. கடகராசி நேயர்கள், சந்திரனினுடைய வீடு. இந்த சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ சந்திரனுக்கு இந்த மாதிரி ஒரு தோஷ நிவர்த்திக்கான டே தான் இந்த சங்கடஹர சதுர்த்தி. அதுவும் செவ்வாய்க்கிழமையில வருது. செவ்வாய் நம்ம ராசியிலேயே நீச்சமா இருக்காரு. இந்த டேய நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பா இந்த சங்கடஹர சதுர்த்திக்கான விரதம் இருங்க. விநாயகர் ஆலயத்துக்கு போங்க. வஸ்திரம் வாங்கி கொடுங்க. அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க. கொழுக்கட்டை நல்லா செய்வீங்கன்னா, கொழுக்கட்டை வச்சு இன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க. சங்கடஹர சதுர்த்தி பார்த்தீங்கன்னா, சந்திரனுக்கு தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ கடகராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த விரதத்தை அனுஷ்டித்து, விநாயகரை பார்த்து இந்த சதுர்த்திக்கான ஒரு பெரிய பரிகாரத்தை நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா, கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் 8ல இருக்கார். ஸோ எனக்கே அஷ்டம சனிப்பா, எங்க பார்த்தாலும் வாய திறந்தா நமக்கு பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னு புலம்புறோம் இல்லையா? அதுக்கெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப சிறப்பு. நம்ம பரிகாரத்தை மேற்கொண்டால். ஸோ மத்தபடி இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு அமைதியான நாளாகத்தான் இருக்கும். இன்னைக்கு இந்த சதுர்த்தி தினத்தில் நம்ம விநாயகரை பார்த்தாலே போதுமானது. சிம்மராசி நேயர்கள். இந்த சிம்மராசி நேயர்களுக்கு ஏற்கனவே கண்ட சனி, 2ல கேது, 8ல ராகு, 10ல குரு. இப்படி முக்கியமான கிரகங்கள்லாம் நமக்கு ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கும் பொழுது, சும்மா இந்த யூடியூப்லேயும், சோஷியல் மீடியாலேயும் சிம்மராசி நேயர்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும், இப்படி இருக்கணும் நம்மள பயமுறுத்துற இது நிறைய இருக்கு இல்லையா? அதனால அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இன்னைக்குமே உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான டேயா தாங்க இருக்கும். என்ன நம்ம பிளானிங் தான். கடன் வாங்குறதோ, கடன் குடுக்கறதோ, இல்ல ஆஃபீஸ்ல நம்ம போயிட்டு ஒரு ஃபைல பார்க்கறதோ, இது எல்லாமே நம்மளுடைய பிளானிங்ல தான் இருக்கு. ஸோ எல்லா நாட்களுக்குமே நம்ம எப்படி டிசைட் பண்றோம், இல்ல எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஹவ் டு ஹேண்டில் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஹவ் டு ஹேண்டில் திங்ஸ். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டேயாக இருந்தாலும், அத நீங்க சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எப்படி ஒரு வண்டி சாவிய மறந்து வச்சுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஆஃபீஸ் சாவிய மறந்து வச்சுட்டு போயிடுறோம். ஒரு பாதி தூரம் போயனாட்டு நெனவு வரும். ஐய்யய்யோ! இத மறந்துட்டோமே, அத மறந்துட்டோமேன்னு. அண்ட் சந்திரன் நமக்கு இன்னைக்கு லாபத்துல இருக்காரு. ஸோ ரொம்பவுமே நம்ம ஹாப்பியா ஹேண்டில் பண்ணலாம். ஃபைல்ஸ மறந்து போறோம். இல்ல ஆஃபீஸ்ல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் செய்ய மறந்துட்டோம். மெயில் அனுப்ப மறந்துட்டோம். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு நெனவு வரும். ஐய்யய்யோ! இன்னைக்கு அத நம்ம சேவே பண்ணலையே! நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ டென்ஷனே ஆகாதீங்க. நீங்க எதையாவது மறந்துட்டீங்க அப்படின்னா கூட, அது எதுவுமே நமக்கு ஒரு ஹார்ம்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற பயமே வேண்டாம். ஸோ இட்ஸ் ஆல் ஹார்ம்லெஸ். அண்ட் இந்த நாள்ல விநாயகருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைங்க. சூப்பரான டேயாக இருக்கும். கன்னிராசி நேயர்கள். குரு ஏற்கனவே நமக்கு பாக்கியத்துல இருக்காரு. சந்திரன் 10ல இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல தருவாரு. அண்ட் இன்னைக்கு இந்த வெட்டி அலைச்சல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸுங்க நம்மள கூப்பிடுவாங்க. "ஏ வாப்பா ஒரு லஞ்சுக்கு போயிட்டு வரலாம்" அப்படின்னு. அவ்வளோதான். போனோம்னா திரும்ப நம்மளால வேலையே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்ததுன்னா, இந்த லஞ்ச் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் லேடீஸ் வீட்ல இருக்கிறவங்க, இந்த எதுத்த வீட்டு மாமி கூப்பிட்டாங்க, பக்கத்து வீட்ல அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சும்மா போய் உட்காருவோம் பொழுது போறதுக்கு. நம்ம வீட்டு கதையே வாய நோண்டி கேட்டு, நம்ம வீட்லயே சண்டையெல்லாம் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். இல்லையா? இது சம்டைம்ஸ் நடக்கும். ஸோ ஜென்ரலி இந்த வம்பெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு யாராவது "சும்மா தானே இருக்கேன், வாயேன் என் வீட்ல காஃபி சாப்பிட்டு போயேன்" அப்படின்னா, வேண்டாம். வீட்லயே இருங்க. அந்த காஃபிய வீட்லயே போட்டு சாப்பிடுங்க. லஞ்ச நீங்களே வீட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு ஆஃபீஸ்ல உட்காந்து சாப்பிடுங்க. ஸோ தேவையில்லாத இந்த வம்பெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, ரொம்ப பீஸ்ஃபுல்லான டே. சம்டைம்ஸ் நம்மளே நெனைப்போம்ல, ச்சீ இன்னைக்கு ஏன் இவன நம்ம வழியில பார்த்து பேசுனோம்? போன பைக்ல நம்ம பாட்டுக்கு போயிருக்கலாம். நின்னு இந்த ஆள்ட்ட பேசி ஏதோ தேவையில்லாம மனசு சங்கடம் ஆயிடுச்சே! இது எத்தன வாட்டி நமக்கு நடந்திருக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த அலர்ட்ட குடுத்துருக்கேன். இத பிளான் பண்ணி இந்த டேய வச்சீங்கன்னா, இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்பவுமே ஒரு சூப்பரான டேயாக இருக்கும். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சந்திரன் பாக்கியத்துல இருக்கிறாரு. ஸோ 8ஆம் இடத்துல குரு இருந்தா கூட சந்திரன் பாக்கியத்துல இருக்கும்போது, எல்லா விஷயமுமே நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா நடக்கும். ஸோ இந்த மனசுல தவிப்பு, இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நடக்குமா? நடக்காதா? பண்ணலாமா? வேண்டாமா? இது அப்பப்போ ஒரு மனசஞ்சலம் இருந்துட்டே இருக்கும். ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். ஐயோ! இன்னைக்கு எப்படி இருக்குமோ? அப்படின்ட்டு. அந்த மாரிலாம் எதுவும் இல்லாம, சந்திரன் பாக்கியத்துல இருக்கும்போது, ஒரு பீஸ்ஃபுல்லான டே, ஒரு ஹாப்பியான டே. நம்ம இன்னைக்கு எவ்வளோ சிரிக்கிறோமோ, அவ்வளோ ஹாப்பிங்க. அதனால என்ஜாய் யுவர் டே.
லிவ் ஃபார் த மொமெண்ட். அப்படி இன்னைக்கு நீங்க வந்து இருக்கலாம். இந்த நாள் துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு கடன் வாங்கியிருப்போம், குடுக்கலைன்னா அவன் வந்து ஒரு ஃபோன போட்டு, "என்னப்பா தேதி 19 தேதி ஆகுது இன்னும் குடுக்கலையே!" அப்படியெல்லாம் வரும். ஆனா, அந்த டென்ஷன்லாம் நமக்கு வேண்டாம். ஏன்னா, கடன் அடைக்கிறதுக்கான வழியும் நமக்கு கண்டிப்பாக இந்த கிரகங்கள் வந்து செய்யும். ஸோ, இந்த 8ஆம் இடத்துல இந்த குரு இருக்கும்பொழுது, அப்பப்போ நம்மள வந்து இந்த மனக்லேசம் எல்லாம் குடுப்பாரு குரு பகவான். சந்திரன் வந்து இன்னைக்கு அத பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ, பி ஹேப்பி அண்ட் நல்லா பிளான் பண்ணுங்க. நல்லா சிரிக்கலாம் இன்னைக்கு. ஒரு ஹாஸ்யமான ஒரு நாள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ, அப்படி வந்து என்ஜாய் யுவர் டே வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் ஹூஎவர் யூ மீட். அண்ட் இன்னைக்குமே நமக்கு ஆஃபீஸ்லலாம் ஒரு சில நாள்லப்பா இன்னைக்காவது இந்த பிரச்சனை முடியணும்ப்பா. இப்ப டெய்லி மீட்டிங்க போட்டு நம்மள கொல்றாங்க. அதெல்லாம் நம்ம எத்தன வாட்டி சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப ஹேப்பியான இன்னைக்கு நடக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் கோவில்ல வந்து நீங்க அரிசி அண்ட் வெல்லம் தானம் குடுங்க. விருச்சிக ராசி நேயர்கள் இன்னைக்கு சந்திராஷ்டமம். அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கு. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ராசிநாதன் வேற செவ்வாய் பாக்கியத்துல இருக்கிறாரு. ஆனா நீச்சமா இருக்காரு. அண்ட் ராசியிலேயே சூரியன் புதன்லாம் இருக்கும்போது ஒரு விதமான ஒரு குழப்பம் வந்து நமக்கு வரும். ஸோ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருது, இல்லை வேலைக்கெல்லாம் ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. இப்போ நல்ல ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னா, இப்போ அவசரப்பட்டு அவன் ஒரு 1000 ரூபாய் ஜாஸ்தி கொடுக்குறான்னு சொல்லிட்டு போய் அந்த மாதிரி முடிவெல்லாம் வந்து எடுக்காதீங்க. கொஞ்சம் நம்ம அது கேர்ஃபுல்லா இருக்கலாம். ப்ளஸ் இன்றைய நாள்ல இந்த மாதிரி ஒரு சந்திராஷ்டமம் நமக்கு இருக்கு. அண்ட் மற்ற கிரகங்களும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கு அப்படிங்கும் பொழுது, ரொம்ப ஹேஸ்டி டெசிஷன்ஸ்னு சொல்லுவோம் தெரியுமா? திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ டிசைட். ஒரு விஷயத்த நம்ம முடிவு பண்றதுக்கு முன்னாடி 2 தடவ நம்ம யோசிக்கிறது நல்லதுன்னு. ஸோ இன்னைக்கு வாய்ப்புகள் எல்லாம் வரும். அந்த மாதிரியான ஃபோன் கால்ஸ் எல்லாம் கிடைக்கும். யார பார்க்குறோமோ அவங்கலாம் ரொம்ப என்கரேஜிங்கா பேசுவாங்க. ஸோ மற்றவர்களுடைய வார்த்தையில மயங்காமல், ஒரு 1 நாள், 2 நாள் விட்டுட்டு முடிவெடுக்கிறது நல்லது. இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்கள் கண்டிப்பா ஒரு விநாயகர் கோயில் போங்க. ஒரு சிதறு தேங்காய் கண்டிப்பா உடைக்கணும். பால் அபிஷேகம் கண்டிப்பா பண்ணணும். விநாயகரை பார்த்த பிறகு நம்ம அரிசி உணவு சாப்பிடுறது நல்லது. தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. 7ஆம் இடத்தில் சந்திரன், ராசியிலேயே சுக்கிரன். ஸோ 10ஆம் இடத்துல கேது. நமக்கு வெளிநாடு பிரயாணங்கள், இல்லை வெளிநாட்டிலேருந்து நமக்கு ஒரு முக்கியமான செய்தியெல்லாம் வரணும். இவ்வளோ நாளாச்சு எனக்கு வரல. ஸோ 6 மந்த்ஸ் முன்னாடி நீங்கள் அது பிளான் பண்ணியிருப்பீங்க. 1 இயர் பேக் பிளான் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பதில் கிடைக்கிறதுக்கோ, இல்லை ஒரு ஃபோன் கால் வரதோ, இல்லை ஒரு மெயில் வரதோ ரொம்ப சாதகமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே. இன்னைக்கு போல இன்னைக்கு ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணால் டக்குன்னு முடிவு பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி வரையா நீ, உனக்கு விசாலாம் நான் த்ரூ பண்ணுறேன், இங்கே வந்து வேலைக்கெல்லாம் வா அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு டெசிஷன் எடுங்க. கண்டிப்பாக வெளிநாடு இல்லை கடல் தாண்டி போகக்கூடிய யோகம் தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்கு. இதில் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு டைலமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க. பிள்ளையார் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் கொடுப்பார். இன்னைக்கு வந்து அரச மரத்துக்கு அடியில் விநாயகர், அதோட சேர்ந்த நாகம்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்கல்ல, போய் அந்த அஸ்வத்தை 12 பிரதட்சணம் பண்ணுங்க. 12 முறை அதை வலம் வருவது உங்களுக்கு வெற்றியை தரும். மகர ராசி நேயர்கள் ஒரு மன நிறைவான நாளுங்க. ஆரவாரம் இல்லாமல் மனசு நிறைவா இருக்கக்கூடியது. இன்னைக்கு நமக்கு சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ இன்ஃப்ளோ ஆஃப் மணி அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். பங்கு சந்தை முதலீடு பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சங்கடஹர சதுர்த்தியில இந்த சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மகர ராசி நேயர்களுக்கு வந்து பெண்களுக்கு குறிப்பாக நீங்க வந்து இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், இன்னைக்கு நான் கோல்டு வாங்கினா எனக்கு நல்லது, சில்வர் வாங்கினா நல்லது, அந்த மாதிரி ஒரு சின்ன பவழம் வாங்கிக்கோங்க. ஒரு மோதிரத்துக்கோ காதுத்தோடோ. ஸோ இன்றைய நாளில் அந்த கோரல் வாங்கிறது, இந்த பவழம் வந்து நமக்கு லக்கியாக இருக்குமா அப்படின்னா மகர ராசி நேயர்கள் அதுவும் பெண்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக உங்களுக்கு அது கிளிக் ஆகும். ஸோ இந்த பவழத்தை வந்து நீங்கள் தோடு பண்ணிக்கிறதோ, டாலர் பண்ணிக்கிறதோ, மோதிரம் பண்ணிக்கிறதோ உங்கள் கூட வச்சுருந்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. இந்த கார்த்திகை மாதத்தில் சூரியன் விருச்சிகத்தில் இருக்கக்கூடியதும், செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதும், சந்திரன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதும், இன்னைக்கு பவழம் வாங்கி பாருங்க. சூப்பரான டே அமையும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம நேத்தி தான் சொன்னோம். இப்படியெல்லாம் ஒரு கிரக நிலைகள் இருக்குப்பா அப்படின்ட்டுன்னு.
இன்னைக்கும் கிரகநிலைகள் அப்படியே தான் இருக்கு. எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் பலன்ல கண்டிப்பா மாற்றம் இருக்கு. ஏன்னா நேத்து திங்கட்கிழமை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்னைக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? அப்படின்னா, இந்த கடன் வசூல் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எவனாவதுக்கு குடுத்துட்டு வராமயே இருக்கும். நாள் கணக்கா இருக்கும். நம்ம மறந்து கூட போயிருப்போம். இன்னைக்கு நினைவுபடுத்தி பாருங்க. ஃபோன்ல போய் பாருங்க. நம்ம ஜிபேல என்னைக்கெல்லாம் அனுப்பியிருக்கோம். அடடா! இத நம்ம கேட்காம விட்டுட்டோமே! ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் ராசியில சனி பகவான் இருக்கனால சோம்பேறித்தனம் நெறையா இருக்கும். ஸோ இதுலேருந்தெல்லாம் வெளில வந்துட்டு, இன்னைக்கு நான் கண்டிப்பா இத நான் பண்றேன். எனக்கு நடக்கும் அப்படின்னு பண்ணுங்க. ஹாப்பியான டேயாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு கும்பராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கு. சம்டைம்ஸ் நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருப்போம். திருப்பி அவங்க கூப்பிட மாட்டாங்களா? அப்படின்லாம் நம்ம யோசிச்சு உட்காருவோம்ல. அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் ஃபோன் கால்ஸ் வந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம ஈகோ வந்து, வேலை செஞ்ச இடத்துல விட்டுட்டு வந்தாச்சு. அவன் திரும்ப போவான்." அப்படிலாம் நம்ம நினைப்போம். வேண்டவே வேண்டாம். ஈகோ எல்லாம் விட்டுட்டு, நம்மளுக்கு வேலை முக்கியம். அண்ட் போன இடத்துல நமக்கு திரும்ப கூப்பிடுறாங்கன்னா, ஈகோ பார்க்காம போய் சேருங்க. இன்னைக்கு பிள்ளையாரையும் பாருங்க. அதோட சேர்ந்த முருகப்பெருமானையும் பாருங்க. மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு தன லாபம் நெறைய இருக்கும். இன்னைக்கு வியாபாரம்லாம் பண்றவங்களுக்கு சூப்பரா வியாபாரம் ஆகும். இன்னைக்கு சாயங்காலம் நீங்க கணக்கு பார்க்கும்போது லாபம் நெறையாவே இருக்கும். அதுல கொஞ்சம் பிள்ளையாருக்கு எடுத்து வைங்க. சதுர்த்தியில அவர் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறாரு. அதோட மட்டும் இல்லைங்க. இந்த மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து சில பழைய உறவுகள் எல்லாம் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். தன லாபங்கள் நிறைந்திருக்கும். புதிய வியாபாரம் வெற்றியை தரும். குடும்பத்திலேயே நல்ல ஒரு அமைதி இருக்கும். இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால, குடும்பக்காரக்கன் செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால, ஒரு சொந்தக்காரன்ட்ட அவமானப்படுறது, உறவுக்காரன்ட்ட போய் அசிங்கப்படுறது, இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கும். ஸோ இந்த நிலைமையெல்லாம் மாறி நமக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் கொடுக்கக்கூடியதும், உறவுகள் திரும்ப நம்மள்ட்ட வரதும் நமக்கு ஒரு பெரிய பெருமையை வந்து தரும். அந்த ஒரு ஹாப்பினஸை இன்னைக்கு நீங்க அனுபவிக்கலாம். மீனராசி நேயர்களுக்கு வியாபாரமும் நல்லா இருக்கும், குடும்பமும் நல்லா இருக்கும், உறவுகளும் பலமாக இருக்கும். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கடஹர சதுர்த்தியில விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம். நீங்களும் இன்னைக்கு அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணுங்க. அந்த அருகம்புல்ல கொஞ்சம் கொண்டு வீட்லயும் வச்சுக்கோங்க. எங்கேயுமே வெற்றி தான். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன், பரிகாரம் இதெல்லாம் பார்த்தாச்சு. இன்னைக்கு கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இன்று செவ்வாய்க்கிழமையில் சங்கடஹர சதுர்த்தி. இதன் விசேஷம் மற்றும் செவ்வாய்க்கிழமையில் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம்? இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த சங்கடஹர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையில வர்றது அப்படிங்கிறது வந்து, செவ்வாய் அப்படின்னாலே நமக்கு வந்து பூமிகாரகன் அப்படின்னு சொல்றோம். சதுர்த்தி அப்படின்னா 4 அப்படிங்கிறது. இந்த செவ்வாய் வந்து பூமிகாரகன், ப்ளஸ் நம்மளுடைய எதிரிகள் இது எல்லாம் நமக்கு வந்து நிவர்த்தி ஆறதுக்கும் செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய சதுர்த்தி வந்து நமக்கு ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானை இன்னைக்கு வந்து வணங்குறது நமக்கு மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் வந்து தீரும். 2வது வந்து இந்த சங்கடஹர சதுர்த்தியில செவ்வாய்க்கிழமையில வரக்கூடியதுல நம்ம போய் விநாயகருக்கு செய்யும் பொழுது, இந்த பூமி சம்பந்தப்பட்ட தோஷங்கள், ஒரு வீடு அப்படின்னாலே பூமி தானே. ஸோ ஒரு வீட்ல ஒரு நிம்மதியா இருக்கணும்ப்பா. வீட்ல எப்ப பாரு சண்டை சச்சரவு. இப்பவும் நான் வீட்டுக்கு போனேன் எனக்கு நிம்மதியே இல்ல. இதெல்லாம் நம்ம எவ்வளோ கேள்விப்படுறோம். அண்ட் எவ்ரிடே இன் டே டு டே லிவிங் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ குடும்பத்துல அந்த பூமியில நமக்கு ஒரு அமைதி வரணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில வர சங்கடஹர சதுர்த்தியில விநாயகரை பார்த்து, அவருக்கு அபிஷேகம் பண்ணி, அவருக்கு விரதம் இருந்து ஒரு கொழுக்கட்டை பண்றோம். இப்ப நம்ம கொழுக்கட்டையில வந்து என்ன இன்கிரீடியன்ட் போடுறோம்? பச்சரிசியும், வெல்லமும் போடுறோம் இல்லையா? இந்த பச்சரிசி அப்படிங்கிறதே சந்திரனுக்கு உண்டானது தான். வெல்லம் அப்படிங்கிறது குருவுக்கு உண்டானது தான். ஸோ இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து, குரு சந்திர யோகத்தோட அதை நம்ம விநாயகருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு மன அமைதி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது. குருவோட அருளும், சந்திரனுடைய அருளும் நமக்கு வரும்பொழுது, அந்த நாள் நமக்கு வெற்றி தான். ஸோ இந்த செவ்வாய்க்கிழமையில வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி, பூமி தோஷம் இருக்கிறவங்களுக்கு நிவர்த்தியை தரக்கூடியது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.